ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு மித்ரன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஏன்டா நேற்று வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப கோல்டு. ஸோ என்னால் கோல்டு இது பண்ண முடியல, என்னால் சுத்தமாக பேசவே முடியல. இப்போ நான் நேற்று இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஆர் எவ்வளோ கொடுத்து பார்த்தேன், கொடுக்கவே முடியலைங்க. என்னால் வாய்ஸ் ரொம்ப இருமலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டோம்னா சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா எப்படி எனக்கு இப்போ என்னால் பேச முடியல. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக பேச முடியல. எனக்கு சளி இருமல் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி காலையிலே வீடியோ பேச உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லீவு. எந்திரிச்சதே டேப்லெட்லாம் போட்டு எந்திரிச்சதே கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நைட்டு தூங்குனது 1 மணி, எந்திரிச்சது 1 மணி தான். அதாவது மத்தியானம் 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஸோ இப்போ 2 மணி ஆகுது. சாப்பிட்டு வீடியோ பேச உட்காந்துருக்கேன். ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கிளியர் பண்ணிட்டோம் அவங்கள. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு M4A1 ஏஸ் அடிச்சிருப்போம். இந்த இடத்துல அந்த ஏசி எப்படி ஆச்சுன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பேன். ஸோ என்னை அடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அடிக்கவே முடியாது. நான் அந்த இடத்துல கவர் ஆகி ஃபுல் கவரில் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் சிக்கனானா பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல M4A1 2 பேருக்கு கொடுத்தேன் டேமேஜ். அப்புறம் 3 பேத்துக்கு டேமேஜ் கொடுத்தேன். அப்புறம் அந்த அங்கிட்டு இருந்தவனுக்கு டேமேஜ் கொடுத்து எப்படியும் ஒரு வழியாக M4A1 ஏஸ் அடிச்சிட்டேன். ஸோ ஏஸ் அடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரான்ஸ். அப்படியே அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் லைட்டாக அந்த தொண்டை வாய்ஸ் மட்டும் மாறன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம போட்ட ஷார்ட்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதாவது 411 வியூஸு. ஸோ அந்த 411 பேரில் 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மிச்சம் 311 பேர் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க? ஸோ எனக்காண்டி அந்த 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்றுக்கு நான் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருப்பேன். ஸோ பேராசை பெருநஷ்டம் இல்லை, நான் பேராசை படலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்த வாய்ஸ், அதாவது கிட்ஸ் வாய்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு 60 வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சோலோ ஸ்குவாட் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு 45 வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ 45 ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக போட்ட அந்த கிராண்ட் மாஸ்டர் லாபி வீடியோக்கு ஒன்லி 20 ஃபேமிலி தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்டில் கொடுத்துருப்போங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அது இந்த வேணாம், அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு தரமான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் தரமாக தான் போச்சு. நம்ம ஏஸ்லாம் அடிச்சிருந்தோம். இந்த இடத்துல என்கிட்ட வால்லாம் கிடையாது, நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க பாட்டு சுற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்கிட்ட மெடிக்கிட் வேறு இல்லை. இந்த இடத்துல சூப்பர் மெடிக்கிட் இந்த ஏர் ட்ராப்பில் இருந்துச்சு. அந்த சூப்பர் மெடிக்கிட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல நானே AWM அடிச்சு பார்ப்பேன். ஸோ நான் முதல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி சரியான AWM பிளேயரு. ஸோ இந்த ஐடியில் நான் ராமநாதபுரம் AWM பிளேயருங்கிற பட்டமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதாவது அந்த இதுதான் ஒரு 6 மந்த்தோ 8 மந்த்துக்கோ முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போது அந்த பட்டம் நம்மள்ட்ட இல்லை, ஏன்னா நம்ம AWM விட்டுட்டோம். ஸோ அதனால தான் இப்போதைக்கு AWM மறுபடியும் எடுத்து CS ஆடலான் இருக்கேன். அவரோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ என்ன பிடிச்சிருந்தா ஒரே ரெட் கலர் ஹேண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வாட்டுக்கு இந்த மேட்ச் இந்த ரவுண்டு வின் பண்ண தான் போகிறோம். இந்த ரவுண்டு வின் பண்ணியிருந்தால் கூட இந்த கண்டென்ட் நல்லா இருந்திருக்காது. ஸோ இந்த ரவுண்டு 3 வரைக்கும் நம்ம இழுத்துட்டு போனதுனால தான் இந்த கண்டென்ட் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல இவர் எவ்வளவோ டபுள் என்ன, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா டபுள் ஷாட்டு. ஸோ டபுள் ஷாட் எடுத்து அடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு கில்லே கிடைக்கல. இந்த மேட்ச்சு இங்கிட்டு நான் எனிமி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டவுன் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அவரை கில் எடுத்து கொடுத்துட்டேன். அங்கே ஆப்போசிட்டில் 3 பேர் இருக்காங்க, நாங்கள் 4 பேர் இருக்கோம். நாங்கள் நினச்சிருந்தா இந்த ரவுண்டு வின் எடுத்துருக்கலாம். ஸோ நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரே காரணத்தினால பின்னாடி SVDயில் அவன் அடிச்சிட்டான். என்னைய எதுக்கு பின்னாடி அடிக்கிறானே தெரில, பின்னாடி அடிச்சிட்டான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ என்னடா 5 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால தான் ரொம்ப பேச முடியலையே, அதனால தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ 8 நிமிஷத்துக்கு மேலே போட பார்க்குறேன். 8 நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறேன், எல்லாம் போடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குலாம் வீடியோ கிடையாது. நான் ஒரே ஒரு வீடியோ இருக்குது 4 நிமிஷத்துக்கு. ஸோ அது நாளைக்கு வந்தாலும் வரும். எனக்கு கோல்டு சரியாகிடுச்சுன்னா ஸோ நான் உங்களுக்கு வேறு வீடியோ நான் போஸ்ட் பண்ணி தரேங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல 3க்கு 3 வந்துருச்சு. ஸோ 3க்கு 3 டீம்மேட்ஸு 3, இந்த டீம்மேட்ஸு 3. ஸோ நாங்கள் நினச்சிட்டோம் மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சு போல், கை விட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தால் காப்பாற்றிருக்கலாம். அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். அது மாதிரி தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் அதாவது 3 ரவுண்டுக்கு முன்னாடி ஜெயிச்சுன்னா காப்பாற்றிருக்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ
எனக்கு இந்த இடத்துல இந்த லேடி வந்து என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் இந்த இடத்துல வாள் என்கிட்ட 2 வாள் தான் இருந்துச்சு. அதை போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். இந்த இடத்துல பாய்சனை தூக்கி போட்டேன். பாய்சனை தூக்கி போட்டுட்டு பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரே ஒரு எனிமி தான். ஸோ இந்த அக்காவையும் டவுன் அடிச்சிட்டானுங்க. இந்த அக்கா டவுன் அடித்ததில் நான் தான் டவுன் அடிக்கன்னு நினச்சேன். அந்த அக்காவை டவுன் அடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அடிக்க முடியல. இந்த இடத்துல நம்ம ஆள் வேறு ஓடிட்டு இருந்தாப்புல. இவரையும் ஒரு அழுத்த போட்டு இந்த மேட்ச் எப்படியோ வின் பண்ணியாச்சு. ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பை, லவ் யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.